வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்னைக்கு நம்ம சைட்டில் நடந்துக்கிட்டு இருக்கிற அப்டேட்டை பற்றி பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டீல் வந்துருக்குது. ஸ்டீலை நம்ம ஸ்டோர் பண்ணுறது எப்படின்னாக்கா கீழே மண்ணுக்கு டச் ஆகக்கூடாது. நீங்கள் பார்க்கலாம், கீழே பிளாக்ஸ் வச்சு அதுக்கு மேலே தான் ஸ்டீல் வச்சுருக்குறோம். எடுத்துக்காட்டுறேன், மண்ணில் டச் ஆகலை. அதை தவிர நம்ம இதை ப்ராப்பராக பேக் பண்ணி தான் வைக்கணும். மழை பெஞ்சாக்கா ரெஸ்ட்டு சீக்கிரமாக பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். அதை தவிர கொஞ்சம் கேப்பு விடணும். ஒரேடியாக ஃபுல்லாகவே கவர் பண்ணிட முடியாது. கொஞ்சம் காற்றும் போகணும். ஃப்ளோருக்கும் இதுக்கும் இடையில கேப் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரிய வரும். அங்கே சைட்டை பார்க்கலாம். அதை தவிர இது சிமெண்ட்டு போடுது. லேபருக்குரிய ஷெட்டும் டாய்லெட்டு. இதுதான் நம்ம சைட்டு. ஸோ ஃபுட்டிங்கு காலம்ஸுக்கு நம்ம மண் எடுத்துருக்கோம். இல்லை ட்ரிம் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னாக்கா 40 mm ஜெல்லியும் சாண்டு போட்டு ஃபஸ்ட் லேயர் ரெடி ஆகிடுது. அடுத்து வர எல்லா வீடியோலையும் நம்ம எல்லா அப்டேட்ஸும் பார்க்கலாம். இதுதான் போர்வெல். இது போர்வெல் 1000 அடி போயிருக்குது. இப்போ மழை தண்ணி நம்ம ரெயின் வாட்டர் ரெஸ்ட்டு போர்வெல்லில் தான் விடணுன்னுட்டு இருக்கிறோம். இந்த போர்வெல்லில் நம்ம எப்படி ரெயின் வாட்டர் ரெஸ்ட்டை விடுறோன்றது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். ரெண்டு போர்வெல்லுக்கு உரிய ரிங்கு தான் வந்திருக்குது. அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டை பார்க்கலாம்.